இன்றைக்கி வந்து நம்மளோட சோஷியல் மீடியாவில், அதாவது சோஷியல் மீடியா பேஜ் முழுக்க, குறிப்பாக வந்து எக்ஸ் தளத்தில், இன்ஸ்டா ரீல்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒரே ஒரு பேர் தான் காட்டுத்தீயா அப்படியே வெறித்தனமாக பரவிட்டு இருக்குது. 4 ஃபீடை போனால் 5வது ஃபீட் அப்படி தான் வருது. பார்க்குறவும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு உண்மையாக சொல்கிறேன், அதுதான் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது கற்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு, இது ஏதோ ஒரு நாள் ராத்திரியில் சும்மா டைம் பாஸுக்காக ஆரம்பித்த சாதாரண விஷயம் கிடையாது உறவுகளே. இதுக்கு பின்னாடி வந்து ஒட்டுமொத்த இந்திய இளைய சமுதாயம் இருக்காங்கல்ல, அவங்களோட பல வருஷ ஏமாற்றமும் அவங்களோட மனக்குமுறலும், கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் சொன்ன ஒரு அதிரடியான கடுமையான கமெண்ட்டும், அதுக்கப்புறமா வெடிச்ச நம்ம பசங்களோட மானமும் வீரமும் கலந்த ஒரு பெரிய டிஜிட்டல் புரட்சி வரலாறே வந்து ஒளிஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கே எந்த ஆட்சி மாறினாலும், எந்த சிஸ்டம் வந்தாலும், தங்களை மட்டும் மாற்றிக்காம ஊழலையும் சுயநலத்தையும் வாரிசு அரசியலையும் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு அரசியலில் எப்படியாவது பிழைப்பு நடத்திக்கிட்டு ஒரு டிஎம்கே மாதிரி வச்சுக்கலாமா? சரி, ஓகே. பழைய காக்ரோச் அரசியல்வாதிகளை தும்சம் பண்ண மாற்று அரசியலோட ஹிட் ஸ்ப்ரேவா இதோ நம்ம டிவிக்கே வருது. வட மாநிலங்களில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டை பார்த்து அப்படியே ஏங்குறாங்க. நான் முதலே சொன்னேன் இல்லையா, தமிழ்நாட்டில் பாருப்பா, இளைஞர்கள் எல்லாம் ஒன்றா திரண்டு பழைய சாக்கடை அரசியலுக்கு எதிராக டிவிகே மூலமாக ஒரு மாபெரும் மாற்றத்தை நோக்கி நகர்றாங்க. இதே மாதிரி ஒரு மாஸ் சேஞ்சர் தான் இப்போது இந்தியா முழுக்க தேவை அப்படின்னு வட மாநில யூத் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த பிஎம் நாற்காலியில் நம்ம சிஎம் விஜய் வந்தால் கூட நாங்கள் ஓட்டு போட தயாராக இருக்கோம் அப்படின்னு ஒரே நாளில் 19 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸை அள்ளி குடிச்சு ஒரு மிகப்பெரிய சரித்திரமே படைச்சிருச்சுங்க. மிரண்டு போயிட்டாங்க சில அரசியல்வாதிகளாம். எக்ஸ் தளத்தில் வந்து பார்த்தா 2 லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ். இப்போ இங்கே தான் வந்து அந்த $1 மில்லியன் கொஸ்டின் வருது. இந்த கற்பாம்பூச்சி ஜனதா கட்சியை அமெரிக்காவில் இருந்து ஆட்டி படைச்ச அந்த மாஸ்டர் மைண்ட் யார்? ஹூ இஸ் தட்? யார்? உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உறவுகளே, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸை பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. லாஸ்ட் வீடியோஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லவ் யூ ஆல். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நான் மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் ஒரு 50 செகண்ட் கூட ஆகாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். எவ்ரி மார்னிங் 6 o'clock வந்து நம்மளோட வீடியோஸ் தானும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து கரெக்டாக உங்கள்கிட்ட வந்து சேரும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒன்று தான், மக்களோட ஆதரவு. நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸுக்கு ஒரு 10,000 பேர் 20,000 பேர் அதை பார்த்து பெரிய லெவலில் ஒரு பிரோஜனம் இருக்காது இல்லையா. ஒரு வைட் ஆடியன்ஸ் கிட்ட போகணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணால் அது வந்து இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட போய் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஸ் அதிகமாகவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகவாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்குமே தவிர்த்து உங்கள்கிட்ட வந்து வேறு எதையுமே வந்து நான் எதிர்பார்க்க போவதில்லை. உறவுகளிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நம்ம எந்த ஒரு விஷயமே வந்து டீப் அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து அந்த டாப் டு எண்டு வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து நம்ம கன்வே பண்ணுறோம். அப்போ தான் அந்த விஷயம் வந்து புரியும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க நான் நம்புகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ளே போயிடலாம் உறவுகளே. இன்றைக்கி வந்து நம்மளோட சோஷியல் மீடியாவில், அதாவது சோஷியல் மீடியா பேஜ் முழுக்க, குறிப்பாக வந்து எக்ஸ் தளத்தில், இன்ஸ்டா ரீல்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒரே ஒரு பேர் தான் காட்டுத்தீயா அப்படியே வெறித்தனமாக பரவிட்டு இருக்குது. 4 ஃபீடை போனால் 5வது ஃபீட் அப்படி தான் வருது. பார்க்குறவும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு உண்மையாக சொல்கிறேன், அதுதான் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது கற்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு மேட்டர்.
என்னடா இது விசித்திரமாக இருக்குது, எலெக்ஷன் கமிஷனில் எப்போ இப்படி ஒரு கட்சியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க, இதுக்கு வந்து யார் வந்து சின்னம் கொடுத்தாங்கன்னு ஒன்றுமே புரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு அலையிற நம்ம பசங்களுக்கு முதல்ல இந்த கதையோட ஆதி அந்தத்தை அக்கு வேற ஆணி வேற உடைச்சி தெள்ளந்தெளிவாக நம்ம ஸ்டைலில் வந்து சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. வாங்க முழு கதை கூட போகலாம். இது ஏதோ ஒரு நாள் ராத்திரியில் சும்மா டைம் பாஸுக்காக ஆரம்பித்த சாதாரண விஷயம் கிடையாது உறவுகளே. இதுக்கு பின்னாடி வந்து ஒட்டுமொத்த இந்திய இளைய சமுதாயம் இருக்காங்கல்ல, அவங்களோட பல வருஷ ஏமாற்றமும் அவங்களோட மனக்குமுறலும், கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் சொன்ன ஒரு அதிரடியான கடுமையான கமெண்ட்டும், அதுக்கப்புறமா வெடிச்ச நம்ம பசங்களோட மானமும் வீரமும் கலந்த ஒரு பெரிய டிஜிட்டல் புரட்சி வரலாறே வந்து ஒளிஞ்சிருக்கு உறவுகளே. இந்த கற்பாம்பூச்சி இருக்கே, அது மேலே அணு ஆயுதமே வந்து விழுந்து ஒட்டுமொத்த உலகமே அழிஞ்சாலும் சாகாமல் உயிர் பிழைக்கக்கூடிய ஒரு ஜீவன் வந்து பார்த்திங்கன்னா கற்பாம்பூச்சி மட்டும்தான் அப்படின்றத வந்து சயின்ஸ் சொல்லுது, நான் சொல்ல. சரியா? அதே மாதிரி இங்கே எந்த ஆட்சி மாறினாலும் எந்த சிஸ்டம் வந்தாலும் தங்களை மட்டும் மாற்றிக்காமல் ஊழலையும் சுயநலத்தையும் வாரிசு அரசியலையும் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு அரசியலில் எப்படியாவது பிழைப்பு நடத்திக்கிட்டு ஒரு டிஎம்கே மாதிரின்னு வச்சுக்கலாமா? சரி, ஓகே, நம்மளுக்கு அவங்க அடிக்கலாம் தூக்க வராதே. சரி, ஓகே. ஸோ வச்சுக்கிட்டு இருக்க சில பழைய பெருச்சாளிகள் அவங்களாம் வந்து நம்ம ஊர் நெட்டிசன்கள்லாம் வச்சு செய்கிறதுக்காக அவங்கள வந்து ஒரு மரண கலாய்க்கிறதுக்காக உருவான ஒரு மரண மாசான ஒரு அரசியல் குறியீடு தான் இந்த கற்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படின்ற ஒரு பேஜ். இதோட தொடக்க புள்ளியை தேடி போனோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக டெல்லி வரைக்கும் போகணும் பாஸ். அதனால் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு பயணம் பண்ணலாம் வாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா கட்சி அப்படிங்கிற ஐடியா சும்மா வந்து காற்றுலலாம் பறந்து வந்துடல. அது அப்படி இல்லை, அது பார்க்கும்போது தெரியுது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரெயின் இருக்குது. யாரோ ஒரு பெரிய ஒரு மூளையே பெரிய மூளை இருக்குது பின்னாடி. அது செஞ்சுருக்காங்க, நல்லாவே தெரியுது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியாவோட உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி இருக்கார், அவர் பேர் வந்து சூரியகாந்த் சார். எஸ், சூரியகாந்த் அவர்கள் போலி சான்றிதழ் தொடர்பான ஒரு கேஸை விசாரிக்கும் போது ஓப்பனாக கோர்ட்டுக்குள்ளேயே ஒரு அதிரடியான கமெண்ட்டை வந்து போட்டார். அதுதான் இப்போ ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் பற்றிக்கிட்டு வந்து எரிய வச்சிருக்கு. அவர் அப்படி என்னதான் சொன்னார்னு பார்த்தா, இப்போது கற்பாம்பூச்சி ஓட்டுண்ணிகளைப் போல வேலை இல்லாத சில இளைஞர்கள் சமூக ஊடகங்கள் மூலமாக தங்களை ஜேர்னலிஸ்டுகள் போலவும் சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்டுகள் போலவும் எல்லாரையும் விமர்சனம் செஞ்சு தாக்கி பேசி கண்டினியூஸாக வீடியோ போட்டு வராங்க அப்படின்னு ஓப்பனாக நம்ம கேள்வி கேட்குற பசங்களை பார்த்து கற்பாம்பூச்சின்னு ஓட்டுன்னு சீப்பாக ஜஸ்டிஸே சொல்லிட்டார். நாட்டில் நடக்கிற தப்பை தட்டி கேட்குற சோஷியல் மீடியாவில் நியாயத்துக்காக குரல் கொடுக்குற இளைஞர்களை வேலை இல்லாத பசங்க கற்பாம்பூச்சிகள் அப்படின்னு முத்திரை குத்தி அவங்களோட நியாயமான போராட்டத்தையே டோட்டலாக வந்து நீங்கள் கொச்சைப்படுத்திட்டாங்க. நீங்கள் அதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம அதாவது நிறைய பேருக்கு சனி அப்படின்றது வாயில் இருக்குது, சும்மா இருக்கிறது நம்மளே பேசி பேசி எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். அதுதான் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மேட்ரு தான். ஆனால் நம்ம இங்கே தான் வந்து நிஜமான அரசியலையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அதிகார வர்க்கத்தோட மைண்ட் செட்டையும் வந்து புரிஞ்சுக்கணும். சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் அப்படி சொன்ன உடனே தான் சோஷியல் மீடியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கும் அங்கே இருக்கிற சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுகளுக்கும் உச்சகட்ட கோபமும் மானமும் பொத்திக்கிட்டு வந்துருச்சு. கோபம் மட்டும் வரல, மானமும் பொத்திக்கிட்டு வந்துருச்சு. நாங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் உங்களுக்கு வந்து கற்பாம்பூச்சியா, நாங்கள் உங்களுக்கு ஒட்டுண்ணியா? சரிடா, அப்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கற்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு ஒன்றை ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி இந்த இயக்கத்தை வெறித்தனமாக தொடங்கிட்டாங்க. அவங்க தங்களை நோக்கி வீசிய அவமான வார்த்தையே அவங்களுக்கு எதிரான ஒரு கூர்மையான ஆயுதமாக மாற்றுற வித்தை நம்ம பசங்களுக்கு தவிர வேறு யாருக்குமே வராது. ஏன்னா
இளைஞர்கள் வந்து நினச்சா என்ன வேணால் பண்ண முடியுறதுக்கு ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய உதாரணம் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கட்சியோட பாலிசி என்ன தெரியுமா மக்களே? கேட்கும் போதே உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வரும். வரலன்னா அது என் பிரச்சனை கிடையாது, ஆனால் எனக்கு வந்தது. அதே சமயம் பயங்கரமாக யோசிக்கவும் வைக்கும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மேட்ரு. மதச்சார்பற்ற சோஷியலிச ஜனநாயக சோம்பேறி, இதுதான் அவங்களோட அஃபிஷியல் பாலிசி. மதச்சார்பற்ற சோஷியலிச ஜனநாயக சோம்பேறி. பயங்கரமாக இல்லை? யாரும் சொல்கிறாங்களோ நான் எதுவும் சொல்லப்பா. வேலை இல்லாதவங்க, சோம்பேறிகள், அதுவும் எந்நேரமும் நெட்டை அதிகமாக பயன்படுத்துகிறவங்க தான் இந்த கட்சியோட மெம்பர்கள்னு அனௌன்ஸ் பண்ணானுங்க. என்னம்மா டெக்னிக்காக யோசிச்சிருக்காங்க பாருங்கள். இது சும்மா கிண்டலுக்காக ஆரம்பித்தாலும் அவங்க எடுத்துக்கிட்ட அரசியல் விவாதங்கள் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, இளைஞர்களுக்கு வந்து இருக்கிற வேலைவாய்ப்பு இல்லாமை போன்ற மிக முக்கியமான பல வாழ்வாதார பிரச்சனைகளை மையப்படுத்தி கண்ணாபின்னான மீம்கள் மற்றும் அனிமேஷன் வடிவில், அதுதான் மேட்ரு. ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க போட்ட போஸ்ட்டுகள் ஒட்டு மொத்த சிஸ்டத்தையும் அதில் வச்சிருச்சு. சத்தியமாக சொல்கிறேன், பயங்கரமாக இருந்தது. இதனால் இந்த பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் ராக்கெட் வேகத்தில், ஜெட்டு வேகத்தில் போயிடுச்சுங்க. பயங்கரமாக போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு வெறித்தனமான புது ட்ரெண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு உறவுகளே. இன்றைக்கி இன்ஸ்டா பக்கமும் எக்ஸ்தல பக்கமும் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிவிகே கட்சியையும் இந்த காக்ரோச் ஜனதா கட்சியும் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம பசங்க கண்ணாபின்னால மீம்ஸ் போட்டு அதில் வச்சிட்ருக்காங்க. பழைய காக்ரோச் அரசியல்வாதிகளை தும்சம் பண்ண மாற்று அரசியலோட ஹிட்டு ஸ்ப்ரேவா இதோ நம்ம டிவிக்கே வருது அப்படின்னு போடுற மீம்ஸ்கள் எல்லாம் சும்மா வேற லெவல். எப்பா, அதாவது நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லலாம். அந்த ஏஐ அனிமேஷன்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குங்க. இதை விட ஒரு படி மேலே போய் வட மாநிலங்களில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டை பார்த்து அப்படியே ஏங்குறாங்க. நான் முதலே சொன்னேன் இல்லையா, தமிழ்நாட்டில் பாருப்பா இளைஞர்கள் எல்லாம் ஒன்றா திரண்டு பழைய சாக்கடை அரசியலுக்கு எதிராக டிவிகே மூலமாக ஒரு மாபெரும் மாற்றத்தை நோக்கி நகர்றாங்க. இதே மாதிரி ஒரு மாஸ் சேஞ்சர் தான் இப்போது இந்தியா முழுக்க தேவை அப்படின்னு வட மாநில யூத் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய டேஞ்சர் சைனு. ஒருத்தங்களுக்கு பாசிட்டிவ் சைனு. அது யாருக்கு டேஞ்சர் யார் பாசிட்டிவ்னு நம்ம போக நம்ம அதை பார்க்கலாம். இன்னும் சில வட மாநில நெட்டிசன்கள்லாம் ஒரு படி மேலே போய் அடுத்த பிஎம் நாற்காலியில் நம்ம சிஎம் விஜய் வந்தால் கூட நாங்கள் ஓட்டு போட தயாராக இருக்கோம் அப்படின்னு நம்ம சிஎம் இருக்காரு, தமிழ்நாடு சிஎம் படத்தை வச்சுட்டு எடிட் பண்ணி போஸ்டர் மீம்ஸ்னு இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள் பாஸ், நான் ஒரு தமிழ்நாட்டு தலைவனை பார்த்து வட மாநில இளைஞர்கள் அடுத்து பிரதமராக வரணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன தெரியுமா? மாற்றம். மக்களுக்கு வந்து இப்போது இந்த பழைய அரசியல் சிஸ்டம் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை போயிடுச்சு. இதுதான் உண்மை. அவங்களுக்கு ஒரு நேர்மையான உண்மையான புதிய மாற்றம் தேவைப்படுது. அதுக்கான முகம்தான் அவங்க இன்றைக்கி நம்ம ஊர் அரசியலை வந்து பார்க்குறாங்க. பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவையே வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி, திரு விஜய் அவர்கள், அவர் நம்ம சிஎம் விஜய் சார், அவர் வந்து நீ திரும்பி பார்க்க வச்சுருக்காருன்னா உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப், பாராட்டணுங்க. ஆனால் பாருங்கள், நம்ம இவ்வளோ தூரம் தாவேகா பற்றி பேசுகிறோம், இளைஞர் மாற்றத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் அவங்களையும் இந்த கற்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படின்றது வந்து பின்னுக்கு தள்ளி இன்ஸ்டாகிராமில் ஒரே நாளில் 19 மில்லியன் 19 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸை அள்ளி குவிச்சு ஒரு மிகப்பெரிய சரித்திரமே படைச்சிருச்சுங்க. மிரண்டு போயிட்டாங்க சில அரசியல்வாதிகளாம். எக்ஸ்தலத்தில் வந்து பார்த்தா 2 லட்சத்துக்கும் மேலே ஃபாலோவர்ஸு. காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ்னு பல பெரிய எதிர்க்கட்சி தலைவர்களே இவங்களை அஃபிஷியலாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க போடுற மீம்ஸையும் ரீல்ஸையும் பார்த்து. ஆனால் அந்த டிஜிட்டல் புரட்சி ஒரு கட்டத்தில் இந்தியாவோட பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தலாக மாறிடும்னு பயந்து நம்ம கவர்மெண்ட் இந்த பக்கங்களை வந்து அதிரடியாக வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் போன்ற அண்டை நாடுகளில் வந்து இளைஞர்கள் சோஷியல் மீடியா மூலமாக ஒன்றா திரண்டு பெரிய போராட்டங்கள் நடத்தி அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டையே வந்து கவிழ்த்தாங்க. அதை நம்ம எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பேஜை முடக்கியிருக்காங்க.
அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்போதுமே துப்பாக்கிகளுக்கும் பீரங்கிகளுக்கும் பயந்ததை விட இன்றைய காலகட்டங்களில் வந்து இளைஞர்களின் ஸ்மார்ட் ஃபோன்களுக்கும் அவங்க போடுற மீம்களுக்கும் தான் அதிகமாக பயந்துருக்காங்க அப்படின்றது நம்மளால் வந்து உணர முடியுது. இப்போ இங்கே தான் வந்து அந்த $1 மில்லியன் கொஸ்டின் வருது. இந்த கற்பாம்பூச்சி ஜனதா கட்சியை அமெரிக்காவில் இருந்து ஆட்டி படைச்ச அந்த மாஸ்டர் மைண்ட் யார்? ஹூ இஸ் தட்? யார் 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 யார்? அவர்தான் அபிஜித் தீப்கே. இந்த அபிஜித் தீப்கே மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்த பையன் பூனேவில் வந்து ஜேர்னலிசம் முடிச்சுட்டு இப்போ அமெரிக்காவில் இருக்கிற பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் பப்ளிக் ரிலேஷன்ஸ் துறையில் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு வராரு. பேசிக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட் ஸ்டூடெண்ட். பேரை மறந்துடாதீங்க, அபிஜித் தீப்கே. ஓகே, ஸோ இவர் சும்மா கிடையாது உறவுகளே. அதாவது டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சியில் 2020 இருந்து 2023 வரைக்கும் சோஷியல் மீடியா விங்கில் ஒரு வெறித்தனமான வாலண்டரியாக வேலை பார்த்தவர். மறந்துடாதீங்க, அவர் ஜெயிச்சிருக்காரு டெல்லியில். ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல ஒரு வேலை பார்த்துருக்காரு சோஷியல் மீடியாவில். இட் ஹாஸ் பீன் பிளேட் அ வைட்டல் ரோல் ஆஃப் அங்கேயும். 2020 டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சதுக்கு பின்னாடி இந்த பையனோட டிஜிட்டல் மீம்ஸ் கேம்பெயின் தான் ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்குமே தெரிய வருது. பார்த்தீங்களா, இந்த டிஜிட்டல் வித்தையை வச்சு தான் இப்போது அமெரிக்காவிலேருந்து ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களும் கனெக்ட் பண்ணி இந்த கற்பாம்பூச்சி ட்ரெண்டை உருவாக்கி இருக்கார். சோஷியல் மீடியாவோட பவர், அதை யார் யூஸ் பண்ணுறா அப்படின்ற அந்த மூளை, இந்த ஐடியாஸ் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா வந்து எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனில் கொண்டு வர்றான்னு நம்மளால் பார்க்க முடியுது. எவ்வளோ பெரிய ரொம்ப பெரிய மெசேஜ் மக்களே இந்த நாட்டுக்கு. ஆனால் இங்கே ஒரு சோகமான யதார்த்தத்தையும் வந்து நம்ம பேசி ஆகணும். பையன் உலக லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டாலும் மகாராஷ்டிராவோட சத்ரபதி சம்பாஜி நகரில் இருக்கிற அவரோட பெற்றவங்க இன்றைக்கி பயத்தில் கடந்த 2 நாளாக தூக்கமே இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க அப்பா பகவான் திப்கே, என் மகன் வந்து பிரபலமாக இருக்கிறது எங்களுக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் அரசியலில் இப்படி இருக்கிறவங்கள கைது பண்ணுறாங்க, அவனுக்கு என்ன ஆகுமோன்னு பயமாக இருக்குது, எனக்கு அரசியல் பிடிக்காதுன்னு கண்ணீர் வடிக்கிறார். அவங்க அம்மா வந்து அனிதா அவர்கள், அவங்க அரசியலில் இருந்து விலகி ஒரு பிஸ்னஸ் கவனம் செலுத்தணும், அமெரிக்காவில் இருந்து என் மகன் பாதுகாப்போடு வீடு திரும்பணும், அவனோட இந்த அரசியல் நடவடிக்கையை வந்து நாங்கள் ஆதரிக்கலை அப்படின்னு அவங்களும் வந்து கண் கலங்குறாங்க. சமீபத்தில் வந்து ஒரு பேட்டியில் நான் இந்தியா திரும்பினா என்னை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்கிற பயம் இருக்குன்னு அபிஜித்தே ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காரு. பெற்றவங்களோட வந்து இந்த பயம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்திய அரசியலோட யதார்த்த நிலையை நமக்கு காட்டுது. ஒரு ஜனநாயக நாட்டில் நியாயமான முறையில் பொலிட்டிக்கல் சட்டையர் செஞ்ச ஒரு இளைஞனோட ஃபேமிலி இப்படி பயந்து நடுங்குவது தான் இந்த சிஸ்டத்தோட மிகப்பெரிய தோல்வி. இதுதான் நம்மளோட பிரச்சனையே. ஆனால் மக்களே, இங்கே தான் நம்மளோட ஊர் இருக்குது இல்லையா. நம்ம ஊர் பெருமையை நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களோட அரசியலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். வட மாநிலங்களில் இந்த கற்பாம்பூச்சி ஜனதா கட்சி மூலமாக இளைஞர்கள் வந்து தங்களோட கோபத்தை சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் போட்டு ஒரு சோம்பேறித்தனமான சிஸ்டமாக காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஆக்டிவான எனர்ஜியாக ஒரு நிஜமான இன்ஸ்பிரேஷன் ஃபஸ்ட்டு எழுது நின்றது நம்ம தமிழ்நாட்டில் தான். நம்ம தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வெறும் மீம்ஸோடு நிற்காமல் அரசியல் களத்தில் இறங்கி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ரொம்ப காலமாகவே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு லேட்டஸ்ட் லைவ் எக்ஸாம்பிள் தான் நம்ம முதையே சொன்ன மாதிரி டிவிகே, நம்மளோட சிஎம் விஜய் சார். தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து லட்சக்கணக்கான இளைஞர்களே ஒன்றா திரட்டினார் பாருங்கள். அங்கே தான் ஒரு உண்மையான பாசிட்டிவ் ஆட்டமே ஆரம்பிச்சிது. பழைய பஞ்சாங்கம் பேசியிருக்கிற மக்களை ஏமாத்துகிற அரசியல்வாதிகளை ஓப்பனாக ஓரம் கட்டிட்டு இனிமே இங்கே இளைஞர்களோட சத்தம் தான் கேட்கும், புது ரத்தம் தான் சிஸ்டத்தை க்ளீன் பண்ணணும்னு ஒரு தாரக மந்திரத்தை இவங்க முன் வச்சாங்க. தமிழ்நாட்டில் இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து இந்த பழைய கற்பாம்பூச்சி அரசியல்வாதிகளை ஓட விரட்டணும்னு நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக களத்தில் இறங்கினதை பார்த்துட்டு தான் இப்போது வட மாநிலங்களையும் இருக்கிற யூத் எல்லாரும் அப்படியே உஷாராகியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அலர்ட். அபிஜித் வந்து பார்த்திங்கன்னா அபிஜித் தீப்கே மாதிரி அமெரிக்காவில் இருந்து
ஆன்லைனில் போராடாமல் நம்ம ஊர் பசங்க இங்கே ரோட்டில் இறங்கி மக்கள் மத்தியில் நின்று வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டிலேயே இளைஞர்கள் இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை நோக்கி நகரும் போது நம்ம ஏன் இன்னும் இந்த சாக்கடை அரசியலும் இந்த பொய் மூட்டைகளையும் சகிச்சுக்கிட்டு இருக்கணும்? நம்ம ஏன் இன்னும் புதிய மாற்றத்தை கொண்டு வர இளைஞர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த இந்தியாவையும் யோசிக்க ஆரம்பித்ததோடு ரிசல்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த விவாதம். ஸோ இந்த ஆன்டி கரப்ஷன், ஆன்டி நெப்போட்டிசம், இந்த ட்ரெண்டுக்கு பின்னாடி ஒரு நியாயமான கோபமும் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களின் எழுச்சியும் தான் இருக்குது அப்படின்றது எனக்கு தெளிவாக புரியுது. ஸோ இந்த ஆன்டி கரப்ஷன், ஆன்டி நெப்போட்டிசம் ட்ரெண்டுக்கு பின்னாடி ஒரு நியாயமான கோபமும் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களின் எழுச்சியும் தான் இங்கே இருக்குது. அதை வெறும் ஆன்லைன் மீம்ஸாக மட்டும் நிறுத்தாமல் ஒரு கள புரட்சியோ அல்லது ஓட்டுச்சாவடியில் ஒரு வாக்கு புரட்சியோ மாற்றுறதுக்கு விதை போட்டதே நம்ம ஊர் பசங்க தான். அதை நம்ம பெருமையாக சொல்லணும். எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல், காசு பணம் இல்லாமல், வெறும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இளைஞர்கள்லாம் வந்து சிஸ்டத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது மக்கள் மனசை இருக்கிற ஒரு புதுமையான தேடல் தானே, ஒரு புதுசுக்கான ஒரு மாற்றத்துக்கான தேடல் தானே. இந்த விவாதம் வெறும் மீம்ஸோட கிண்டலோடும் முடிய போகிறது கிடையாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் வெயிட் அண்ட் வாட்ச். இது ரொம்ப பாசிட்டிவான, சீரியஸான ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அரசியல்வாதிகள் இனிமேல் மக்களை சும்மா ஏமாற்ற முடியாது. நம்ம தப்பு பண்ணால் அடுத்த செகண்ட் இளைஞர்கள் நம்ம கேள்வி கேட்டு சோஷியல் மீடியாவில் மானத்தை வாங்கிடுவாங்கன்ற பயம் இப்போ சில பழைய தலைவர்களுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இதோட எண்ட் கார்டு என்ன? நான் சொல்கிறேன், இந்தியா எதை நோக்கி மாறப்போகுதுன்னு பார்த்தா இந்தியா இப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் மாறுதல் கட்டத்தில் இருக்குது. இனிமே வெறும் காசு, பணம், சாதி, மதம் வச்சு மட்டுமே ஓட்டலாம் வாங்கிடலான்னு நினைக்கிற பழைய அரசியல்வாதிகளோட பருப்பு இங்கே வேக போவது இல்லை. சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிற இந்த விழிப்புணர்வும் இந்த விவாதமும் நாளைக்கு ஓட்டுச்சாவடிக்குள் நுழையும் போது ஒரு மிகப்பெரிய சைலண்டான, அதே சமயம் ஆழமான வாக்கு புரட்சியாக வெடிக்கும். ஒவ்வொரு பழைய தலைவனும் தான் செய்கிற காரியத்துக்கு மக்களிடம் பதில் சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயம் வரும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அப்படியே பல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தப்பு பண்ணால் தட்டி கேட்பாங்க. மக்களை இப்போ புது முகங்களை தேடுறாங்க. அவங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு இளைஞர்கள் பட்டாலுமே ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்குது. ஒரு புது சிந்தனையே தேடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் டிவிக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த அதிர்வு மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இளைஞர்கள் சொந்தமாக சிஸ்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அதை க்ளீன் பண்ண பெரிய அளவில் முன் வருவாங்க. சாக்கடையும் கற்பாம்பூச்சிகளும் இருக்கிற வரைக்கும் அதை க்ளீன் பண்ண விழிப்புணர்வுள்ள இளைஞர்கள், புதுசாக வர தலைவர்கள் அப்படிங்கிற அந்த இட்ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஆரம்பித்த இந்த ஃபயர் இப்போ வட மாநிலங்கள்லேயும் பரவி காக்கு ஜனதா பார்ட்டின்னு ஒரு விஷயத்தை ட்ரெண்டு மட்டும் நார்மலாக ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. அரசியலே ஸ்தம்பிக்க வச்ச அளவுக்கு தலைவர்கள் எல்லா இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த தலைவர்கள் வரைக்கும் ஒட்டுமொத்த பிஎம்லேருந்து எல்லாரையுமே திரும்ப பார்க்க வச்சு ஒரு அரசியல் அதிர்வே இந்த சோஷியல் மீடியாவில் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா மாற்றம் ரொம்ப தூரத்தில் இல்லை உறவுகளே. விழித்து கொண்டது இளைஞர்கள் சமுதாயம். இனிமே ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும். உறவுகளே, நான் சொன்ன மாதிரி டீட்டெயிலாக இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு பொலிட்டிக்கல் டெஸ்க் எபிசோடில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் உறவுகளே. எவ்ரிடே மார்னிங் 6 AM பொலிட்டிக்கல் டெஸ்க் உங்களுக்காக போஸ்ட் ஆகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். லவ் யூ ஆல். நன்றி. அதை உடை புது சரித்திரம் படை, அதை ஒளி